டிலைட்ஃபுல்லி டிசீட்ஃபுல் கொரிய டிராமா விமர்சனம். பெரும்பாலான டிராமாக்கள் சுவாரஸ்யமான கதைகளாலும் த்ரில்லிங் திருப்பங்களாலும் பார்வையாளர்களை கடைசி வரை ஈர்க்கும். அதுபோலத்தான் டிலைட்ஃபுல்லி டிசீட்ஃபுல் எனும் தொடர் டிராமாக்கள் பற்றிய அந்த பெயருக்கு நியாயம் செய்யும் வகையில் உருவாகியுள்ளது. இந்த தொடர் ஒரு தனித்துவமான கதை கொண்டது. அதில் அதிர்ச்சியூட்டும் தருணங்களும் சிறு அளவில் ஆக்ஷனும் சற்றே நகைச்சுவையும் கலந்து நன்றாக பின்னப்பட்டுள்ளன. இந்த கதையின் மையம் இது லீ ரோவும் என்ற இளம் பெண்ணின் வாழ்க்கையை பற்றியது. அவளுடைய சிறுபருவம் மிகவும் துன்பமானது. அவளது பெற்றோர் குடும்பத்திற்காக பணம் சம்பாதிக்க சிறுவயதில் அவளை ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடிக்க வைத்தனர். பின்னர் அவளை ஜியோக்மோக் அறக்கட்டளை என்ற நிறுவனம் கல்வி கற்றுத்தரும் என்ற நம்பிக்கையில் அனுப்பினர். ஆனால் அந்த நிறுவனம் குழந்தைகளை குற்றவாளிகளாக பயிற்றுவிப்பதற்காகவே இருந்தது. லீ ரோவும் அங்கே 10 ஆண்டுகள் தங்கி ஒருநாள் பெற்றோரை மீண்டும் பார்க்க முடிகிறது. அவள் வீட்டிற்கு திரும்பப் போகும் முன்பே அவளது கண்முன்னே பெற்றோர் கொலை செய்யப்பட்டு விடுகிறார்கள். அதிலும் மோசமாக அந்த கொலைக்காக அவளையே குற்றவாளியாக சாட்டுகிறாள். அவள் 10 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படுகிறாள். 10 ஆண்டுகள் கழித்து வெளியே வந்தவுடன் அவளுக்காக வழக்கறிஞராக நிற்கும் ஹான் மூயோங் என்ற நிபுணர் அவளுடன் சேர்கிறார். இதன் மூலம் அவள் தன் பெற்றோரின் மரணத்திற்கும் ஜியோக்மோக் அறக்கட்டளைக்கும் பழிவாங்கும் திட்டத்தை தொடங்குகிறாள். இந்த தொடர் மற்ற முக்கிய கதாபாத்திரங்கள். அங்கேயே வளர்ந்த மற்ற 3 பேர் ஜங் டாஜங், நாசா, ரிங்கோ இவர்களும் ரோவுமுடன் சேர்ந்து பழிவாங்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமைகள் உள்ளன. லீ ரோமுக்கு அதிசயமான நினைவாற்றல், டாஜங் ஒரு சிறந்த ஹேக்கர், நாசா திறமையான பொறியாளர், ரிங்கோ பல மொழிகளில் நிபுணன். இவர்கள் மூவரும் சேர்ந்து ரோவுமின் பழிவாங்கும் திட்டத்தில் பல மோசடி நடவடிக்கைகள் மூலம் உதவுகின்றன. இதன் பற்றிய சிறு குறிப்புகள். ஹான் மூயோங் மற்றும் ரோவுமின் உறவு. மூயோங் முதலில் ரோவுமின் வழக்கறிஞராக மட்டுமே செயல்படுகிறார். ஆனால் பின்னர் அவர் அவளின் பழிவாங்கும் திட்டத்தில் நேரடியாக ஈடுபடுகிறார். மூயோங் மனநிலை சார்ந்த ஒரு உளவியல் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர். அதனால் அவர் தன் வாடிக்கையாளர்களிடம் மிகுந்த கருணையுடன் நடந்து கொள்கிறார். கதையின் போக்கில் ரோவுமும் மூயோங்கும் தாங்கள் ஒருவருக்கொருவர் எதிர்பார்த்ததை விட அதிகமான முறையில் இணைக்கப்பட்டிருப்பதை உணர்கிறார்கள். இந்த தொடர் ஒவ்வொரு எபிசோடும் எதிர்பாராத திருப்பங்களால் நிரம்பியுள்ளது. பார்வையாளரை இருக்கையின் நுனியில் வைத்திருக்கும் வகையில் இருக்கும். மனநலம் முக்கியமான கரு. இந்த தொடரில் மனநலம் என்ற நுட்பமான விஷயம் மிக நிதானமாகவும் உண்மையாகவும் கையாளப்பட்டுள்ளது. மூயோங் தன் உளவியல் சிக்கல்களை எதிர்கொள்ளும் விதமும் அவன் மனநல ஆலோசகரை சந்திக்கும் ஆட்சிகளும் நன்கு வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தொடர் கடந்த காலம் மற்றும் நிகழ்காலம் ஆகியவற்றை சீராக இணைத்து செல்கிறது. பார்வையாளர்கள் குழப்பமடையாமல் கதையை அனுபவிக்க முடிகிறது. ஒவ்வொரு திருப்பமும் கணிக்க முடியாததும் ஆச்சரியப்பட வைக்கும் வகையிலும் உள்ளது. சில குறைகள். சில கதாபாத்திரங்களின் முடிவு தெளிவாக காட்டப்படவில்லை. உதாரணமாக ஜோங் கூ என்ற பாத்திரம் திடீரென அறிமுகமாகி பின்னர் காணாமல் போகிறான். அதேபோல ஷின் ஷியோரா முக்கிய பங்கு வகித்தாலும் அவளுடைய முடிவு தெளிவாக காட்டப்படவில்லை. மூயோங் மற்றும் ரோவுமுக்கு இடையே மெதுவாக ஒரு காதல் உணர்வு உருவாகிறது. பார்வையாளர்கள் இருவரும் காதலை வெளிப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கும்போது அது நிகழ்வதில்லை. மொத்த மதிப்புரை. இந்த குறைகளை பொருட்படுத்தாவிட்டாலும் டிலைட்ஃபுல்லி டிசீட்ஃபுல் என்பது உணர்ச்சிகளின் கலவையுடன் கூடிய சிறந்த டிராமா. கோபம், அதிர்ச்சி, சோகம், மகிழ்ச்சி அனைத்தும் கலந்த ஒரு அனுபவம். சிறந்த திரைக்கதை, திறமையான நடிப்பு, வலிமையான உணர்வுகள் இதனை ஒரு நன்கு எழுதப்பட்ட சுவாரஸ்யமான டிராமாவாக ஆக்குகிறது.